நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம இன்னைக்கு பார்க்க போற இன்னைக்கான படிப்பினைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தம் இருக்குமா, அவரை பத்தி நம்ம அறிந்து கொள்வதற்கான தேவையான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முக்கியமா தேவனை அறிகிற அறிவுல நம்ம நாளுக்கு நாள் வளர்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம சபையா கூடி வரும்பொழுதும் சரி, இந்த மாதிரி ஆன்லைன்ல சேர்ந்து நம்ம படிப்பினைகளை பார்க்கும்பொழுதும் சரி, தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளர்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வரோம். அது தேவனுக்கு சித்தமா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய பல தன்மைகளை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனை பற்றின அந்த அவருடைய இயல்புகளை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நம்ம ஏற்ற விதத்துல அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் இல்ல பதில் அளிக்கிறதுக்கும் நமக்கு தேவையான வரங்களை அவரே நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ அவரை பத்தி அறிகிற அறிவுல நம்ம நாளுக்கு நாள் வளர்றதற்கும் அவருடைய தன்மைகளை பத்தி நாம தெரிந்து கொள்வதற்கும் நம்ம உபயோகமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் தினமாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். ஆமென். சோ இது நமக்கு பழைய ஏற்பாட்டுல மல்கியால இருக்கிற வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன் இந்த இடத்துல யாக்கோபின் புத்திரர்கள் நிர்மூலமாகவில்லைன்னு தேவன் சொல்றேன்னா, தேவன் மாறாதவரா இருக்கிறார். அவர் நேற்று ஒரு விதமாகவும் இன்று ஒரு விதமாகவும் செயல்படுபவர் இல்ல அப்படின்ற அவருடைய ஒரு தன்மையை இது குறிக்கிறதா இருக்கு இந்த வசனம். அப்போ அவர் ஆபிரகாமுக்கு எந்த வகையில வாக்குத்தத்தங்கள் செய்து கொடுத்திருக்காரோ அந்த வாக்குத்தத்தங்களுக்கு மாறாமல் இருக்கிற தோட்ட அன்றைக்கு யாக்கோபின் புத்திரராக இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்கள் நிர்முகமாகாம இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் மாறாம இருந்த தோட்டு. சோ அவருடைய வாக்கு தத்தங்கள் அன்னைக்கு அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது அன்னைக்கு நிறைவேறும் பொருட்டு அதை அவர் மாற்றிக்கொள்ளாத ஒரு இயல்பு உள்ளவரா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் அவங்களை இன்னும் அழிக்காம இருந்தாருன்ற அந்த வசனங்களை நம்ம படிக்க கேட்கும். சோ அன்னைக்கு இருந்த கர்த்தர் மாறாதவரா இருக்கிறாரு. இன்னைக்கும் அதே கர்த்தர் தான், அவர் தான் மாறாம இருக்கிறாருன்றத நம்ம அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிப்போம் வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ இந்த எபிரேயர் நிருபத்துல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய தன்மைகளை விளக்குற வண்ணமா முதல் அதிகாரத்திலிருந்து வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அங்க கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு. அவர் ஒண்ணு சொல்லிட்டு மனிதர்களை போல அதை நாளைக்கு மாற்றி பேசுற ஒரு இயல்பு இல்லாதவரா, அவர் எப்போதும் ஒரே மாதிரியான ஊரா இருக்கிறாரதான் நம்ம பார்க்கிறோம். சோ அங்க கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்ன்றதை காமிக்கும் விதமாக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், அதே இயல்போடு இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். சோ இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தன்மையில இருக்கிறவரு அன்னைக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டுல சில விஷயங்கள் சத்தியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதுமாயின் அந்த சத்தியங்களை புதிய ஏற்பாட்டுல மாற்றுகிறவரா இருக்கிற தேவனா இருப்பாரா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அவரோட தன்மை மாறாத தேவனா இருக்கிறாருன்றத நமக்கு அதுவே ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு. அதுதான் ஒரு மூளைக்கல்லா இருக்கு. அது அவரோட இயல்பு. அந்த இயல்பு உள்ளவர் ஒரு விஷயத்த செய்யறாரு, ஒரு விஷயத்த பேசுறாருன்னு நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கும் பொழுது அவர் மாத்தி பேசுவாரா? அவங்க அப்போ நம்ம ஒரு வசனத்தை படிக்கும் போதோ இல்ல வேற ஒருத்தர் நமக்கு அந்த வசனத்தை விவரித்து சொல்லும் பொழுதும் அந்த தன்மையில மாறுபாடு இருந்துக்குமாயின் நம்ம அதை நம்ம ஆராய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா அவருடைய தன்மையை நம்ம அறிந்தவரா இருக்கிறோம். சோ இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்குமாயின் நம்மள யாருமே ஒரு வேற புரட்டு செய்யறதுக்கு நம்ம கிட்ட முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சில வசனங்களை வாசி பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 to 5 வரை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென்.
சோ அப்ப நம்ம இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3 5 வசனங்கள் நம்ம படிக்க கேட்டோம். இதுல நமக்கு 4ஆம் வசனம் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப அதுக்கு முன்னாடி வசனம் வந்துட்டு, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எதற்காக வந்துட்டு இஸ்ரவேல் அவர் கூப்பிட்டாரோ அந்த வசனம் வருது. அவங்க நன்றா இருக்கணும், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னபடி ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை விருத்தி அடைவதற்கு அவங்க வந்துட்டு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. போகும்பொழுது முதல் வந்துட்டு பிரதானமான வசனமாக அவங்களுக்கு சொல்லப்படுற வசனம் வந்துட்டு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ ஒருவரே கர்த்தர் இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கும்பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், அதே வசனம் தான், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு 4ஆம் வசனத்துல சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்ற இந்த வசனம் இருக்கு. இது பிரதான கட்டளையில ஒரு கட்டளையா இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ யாரு மேல நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும்ன்றத முன்னாடி வசனத்திலேயே வந்துட்டு தேவன் நமக்கு சொல்லிட்டாரு. அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் எத்தனை பேரா இருக்கிறாரு? ஒருவரே கர்த்தர்னு நமக்கு தெளிவமா சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவன் ஒருவரேன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும் பொழுதுதான், அந்த புரிதல் நமக்கு இருக்கும் பொழுதுதான் முழு இருதயத்தோட அந்த ஒரே கர்த்தரை நம்ம முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம அன்பு கூற முடியும். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ஒருவர்ன்றதுக்கு பதிலா 2 பேரோ இல்லையா 3 பேரையோ நம்ம வைத்து நாம வந்துட்டு வழிபடுறதுக்கு செய்யணும் போது அந்த இடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம அன்பு கூற முடியுமான்றத நம்மளே நிதானித்து பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு தேவனை வந்துட்டு ஒருவர்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மாறுகிற தேவனுடைய தன்மை அந்த மாதிரி தன்மையா இருக்குதான்றத நம்ம பார்த்திருக்கோம். தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் மாறாதவரா இருக்கிறார். சோ இதே விஷயத்த நம்ம வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல நம்ம வந்துட்டு படிக்க கேட்போம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 30 வரை படிக்கும். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். ஆமென். சோ வந்துட்டு இந்த 28ஆம் வசனத்துல, வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டோம். சோ வந்துட்டு வேத பாரகர் அங்க இருந்து, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற தர்க்கத்துல வந்துட்டு அவர் எப்படிப்பட்ட பதில சொல்றாருன்றத பார்த்து அதுக்கப்புறமா இந்த கேள்வியை கேட்கிறாரு. அந்த இடத்துல தர்க்கம் என்ன நடந்திருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி வசனங்கள்ல நம்ம படித்தோம்னா நமக்கு தெரிய வரும். வந்துட்டு உயிர்த்தெழுதல் இருந்ததா இல்லையான்ற அதுக்கான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு நடுப்புற வந்துட்டு இந்த சதுசேயர்கள்னு இருந்த அந்த குழு வந்துட்டு உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு குரூப்பா இருந்தாங்க. சோ அவங்க வந்துட்டு தேவன் கிட்ட வந்துட்டு வாக்குவாதம் பண்ணும் விதமாக அவங்க கேட்கப்பட்ட கேள்வி வந்துட்டு உயிர்த்தெழுதலை பத்தி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு தர்க்கம் பண்ணுகிறாங்க. அதுக்கு தேவன் வந்துட்டு சரியான பதில கொடுக்கறத இந்த வேத பாரகர் பார்க்கிறார். தேவன் வந்துட்டு எப்படிப்பட்ட பதில கொடுக்கிறாருன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லப்படுகிற நம்மளுடைய தேவன் இறந்தவர்களின் தேவனா இருக்கிறாரா இல்ல ஜீவன் உள்ளவர்களோட தேவனா இருக்கிறாரான்ற கேள்வியை அவங்க மறுபடியும் எழுப்புறத அந்த இடத்துல பார்க்கிறாரு. அப்போ உயிர்த்தெழுதல் இருந்தாதான் அவர் ஜீவன் உள்ளவர்களின் தேவனா இருப்பாருன்றத அவர் வந்துட்டு அந்த இடத்துல பதிலா சொல்றாரு. சோ இத பார்த்துட்டு இருந்த வேத பாரகர் வந்துட்டு சரி சரியான விஷயங்களை சொல்லிட்டாரு, இப்போ இவரு எத்தனை தேவன் சொல்றாருன்ற அந்த கேள்வியை தான் அவர் கேட்கிறாரு. அதுக்கான ஒரு கேள்வியாதான் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்கிறார். ஏன்னா கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று உபாகமத்துல அவங்க வந்துட்டு ஏற்கனவே அவங்க படித்த இஸ்ரேல் மக்களா தான் இருக்கிறாங்க. அந்த கேள்வியை வந்துட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கறது அவன் தெரியாம கேட்கறது இல்ல, தேவன் எப்படிப்பட்ட பதில் அதற்கு கொடுக்கிறாருன்றத கண்டறியும் விதமா தான் வந்துட்டு இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்ப இயேசு வந்துட்டு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வசனம் மாறாமல் அதே வசனத்தை அப்படியே சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய்க என்பதே பிரதான கற்பனை.
அப்படின்னு அந்த கட்டளை அப்படியே சொல்றாரு. சோ எதுவுமே மாறலன்றத, புதிய ஏற்பாட்டு வரைக்கும் மாறலன்றத இங்க திட்டமும் தெளிவுமா நம்ம இயேசு கிறிஸ்து அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் படித்த பின்பும் வந்துட்டு தேவன் வந்துட்டு திருத்துவ தேவனா இருக்கிறாரு. இங்கிலீஷ்ல வந்துட்டு ட்ரையூன் காட் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். அதற்கான காரணத்தை அவங்க வந்துட்டு நம்ம சொல்றதை கேட்கும் போது ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறாங்க ஆங்கிலத்துல. அப்பனா வந்துட்டு தேவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்து வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி அவரை வந்துட்டு அவர் வெளிப்படுத்துற விதத்துல முதல்ல வந்துட்டு பிதாவாகிய தேவன்றாரு பழைய ஏற்பாட்டுல அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு. பின்பு பரிசுத்தாவியாகிய மூன்றாவது தேவன் வெளிப்படுறாருன்றத ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் சொல்லி இன்னைக்கு வந்துட்டு சொல்லிட்டு அவங்க திருத்துவ தேவனை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பதிலா சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஒருவரே கர்த்தர்ன்னு சொல்றாரு. அதுல வந்துட்டு எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்போ ஒருவர் தான் கர்த்தர்ன்னு இருக்கும் பொழுது மட்டும்தான் அவரை முழு பலத்தோடும் அவரை முழு மனதோடும் ஆத்மாவோடும் நம்ம அவர் அன்பு கூற முடியும் அப்படின்ற அந்த விஷயத்த தெளிவா சொல்றாரு. அதை கேட்ட உடனே வந்துட்டு அந்த வேத பாரகருக்கு அது நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னு சொல்லி அவரு சொல்றதை நம்ம இந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கும் போது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தேவன் தான் இருக்கிறாருன்றத அவருடைய பிள்ளைகளுக்கு பல ஆண்டுகளா சொல்லி கொடுத்து வளர்த்து வந்த தேவன் அவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துக்கு அப்புறம் தேவன் இரண்டாவது தேவனா நான் தோன்றுறேன், மூன்றாவது தேவனா தோன்றுறேன்றத சொல்ற தேவன் இல்ல. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இல்லைன்றத நம்ம எல்லாம் வந்துட்டு அறிந்தவங்களா இருக்கிறோம். நாளைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும் பொழுது கூட நம்ம இதைத்தான் நம்ம முன்னிலைப்படுத்தி அவர் சொல்லணும். அவருடைய தன்மை மாறாதவரா இருக்குது. அவர் என்னைக்குமே மாறாதவரா இருக்கிறாரு. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லிட்டு அதை பின்னாடி மாத்திக்கிற தேவன் நமக்கு இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்கறது இப்போ பழைய ஏற்பாடு சமயத்துல நம்ம எடுத்து அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது சமயத்துல நமக்கு தோணலாம், ஏன் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல இருக்கிற வசனங்களை நம்ம படிக்கணுமா, புதிய ஏற்பாடு வந்துட்டு நம்ம காலகட்டத்துக்கு வந்துட்டு சரியானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் வந்துட்டு பழைய ஏற்பாடை கொடுத்திருக்கிறதும் அதுல நடந்திருக்கிற விஷயங்கள்ல வந்துட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறதும் எல்லாமே வந்துட்டு நமக்கான அந்த ஒரு அடிப்படையா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையின் மேலதான் வந்துட்டு எல்லாருடைய புரிதலும் இருக்குது. சோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களா மாறின அத்தனை பேருமே யூதர்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததுமே அவர் யூத சமுதாயத்துல பிறந்த ஒரு யூதரா தான் வளர்ந்தாரு. அதற்கான முறைமைகளை வந்துட்டு அவர் பின்பற்றினார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அந்த பழைய ஏற்பாட்டையோ இல்ல இஸ்ரேல் மக்களை பத்தியோ நம்ம வந்துட்டு படிக்கிறது நம்மளுடைய தேவனை அறிந்து கொள்ளுற ஒரு அடிப்படையா இருக்கு. ஏன்னா தேவன் அவங்க கூட பல முறை இடைப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு எது பிரியமான செயலா இருக்குது இல்லைன்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. சோ அந்த காரணத்திற்காகவே தான் நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம மேற்கொண்டு கூட இதை பத்தி வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஆமென். ஆமென். சோ பிரசங்கி வந்துட்டு நமக்கு தெரியும் சாலமோன் ராஜாவால எழுதப்பட்டது. அவர் வந்துட்டு இந்த உலகத்துக்கு தேவையான ஞானத்தை வந்துட்டு தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒருவரா நம்ம பார்க்கிறோம். சோ அவர் வந்துட்டு எழுதுறாரு, முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறது முன்னமே நடந்தது. இந்த உலகத்துல வந்துட்டு இந்த சூரியனுக்கு கீழே எதுவுமே வந்துட்டு ஒரு புதிய விஷயமான ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை அப்படின்றத அவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தின் மூலமா வந்துட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை பத்தியோ இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்றத பத்தியோ நம்ம பார்க்கும்பொழுது அதுல இருந்து நாம 2 விஷயங்களை கத்துக்கலாம். ஒன்று, நாம அதையே திருப்பி செய்யற ஒரு மனிதர்களா தான் இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியப்படும். அப்போ அதுக்கான எந்த விதமான பிரதிபலன் நமக்கு கிடைச்சது, அவங்களுக்கு எப்படி வந்துட்டு தேவனிடம் இருந்து எப்படிப்பட்ட அனுகூலம் கிடைச்சதுன்றத நம்ம வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இது வந்துட்டு பூர்வ காலத்து மறைப்பொருளா இருக்குதுன்றத தேவன் நமக்கு வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் மாத்திரமே வந்துட்டு இந்த பழைய ஏற்பாட்டுல நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தேவன் சித்தமா இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-8 வரை. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆமென். சோ அப்ப தேவனே வந்துட்டு சங்கீதத்துக்காரத்திடம் சொல்லியிருக்கிறாங்க, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு
அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. அப்போ இதெல்லாம் எதுக்காக வந்துட்டு இந்த பூர்வ காலத்து மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறதுனா, அப்ப வந்துட்டு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிதாக்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கணும். நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்? தேவன் அவர்கள் மேல் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை சொல்லிக் கொடுக்கறதா இருக்குது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி இந்த இஸ்ரேல் மக்கள் சந்ததி. சோ அவங்கள பத்தி நம்ம வந்துட்டு நம்ம படிக்கும் பொழுதும் சரி, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் சரி, நம்ம வந்துட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, எப்படிப்பட்ட முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியா அவர்கள் இருந்தாங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதும், அதற்கான தேவையான என்ன விஷயங்கள் அவங்களை வந்து சந்திச்சாங்க அதுக்கப்புறம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளும் போதும், நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எதுல பிரியமுள்ளவரா இருக்கிறார் இல்லைன்றதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அதே போல அவர் எப்படி வந்துட்டு மனிதர்களோட இடைப்படுறார், அவருக்கு என்ன வந்துட்டு சித்தமா இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்றோம். நம்ம தேவனுடைய அறிவுல நம்ம வளர்றதுக்கு நம்ம வந்துட்டு இந்த இஸ்ரேல் சந்ததியாரை பத்தி நம்ம படிக்கிறோம். அதை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்றத நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குற விதமாக இந்த மறைப்பொருட்கள் வெளிப்படுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதத்துல தேவனே வந்துட்டு இவைகளை வந்துட்டு கட்டளையாக இட்டிருக்கிறாரு. வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த சந்ததியை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும்ன்ற விஷயத்தை பொறுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். அதாவது வந்துட்டு தேவனுடைய தன்மையை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த தேவன் வந்துட்டு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் மாறாதவரா இருக்கிறாருன்றத நம்ம பார்த்தோம். தேவன் ஒருவரேன்றத ஒரு உதாரணமா எடுத்து பார்த்தோம். அவர் வந்துட்டு அந்த விஷயத்துல அவர் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட பல முறை வந்துட்டு ஒருவரே கர்த்தர்னு வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு பல முறை சொல்லின வசனங்கள்ல இருக்கிற கர்த்தர் வந்துட்டு புதிய ஏற்பாடு வந்தவனே இரண்டாவது தேவனா தோன்றுவது இல்லைன்றத நம்ம ஒரு உதாரணமா எடுத்து பார்த்தோம். அதே போல நம்ம எதற்கான இந்த ஒரு படிப்பினை நம்ம எடுத்து பார்க்கணும், எதுக்கு வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சம்பவங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான முன்னுரையை நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம இன்னைக்கான வசனங்கள்ல வந்துட்டு மெயினான வசனங்களுக்கு போவோம். நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை. இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். ஆமென். சோ ஒவ்வொரு வசனமா நம்ம வந்து தியானித்து பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சோ இந்த முதல் வசனமே வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஆரம்பிக்குது. இதற்கான முந்தைய அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நம்ம படிச்சு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பந்தய பொருளுக்கு நம்ம தயாராகிற பிள்ளைகளா இருக்கணும்ன்ற வசனங்கள் எல்லாமே இருக்கும். அங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு இந்த உலகத்துல அழிவுக்குரிய ஒரு பந்தய பொருளுக்காகவே ஓடுறதுக்கும், நம்மளை வந்துட்டு நம்ம மாத்தி கொள்றதுக்கும், நம்மளை ஒடுக்கி கொள்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது, என்னைக்குமே வந்துட்டு நிரந்தர நித்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய பந்தய பொருளுக்கான நம்மளுடைய தயார் நிலை எப்படிப்பட்டதா இருக்கணும்ன்றத அவர் விவரித்து கொண்டே வருகிறவா இருக்கும். மற்றவருக்கு போதிக்கிற நான் தானே வந்து வீழ்ந்து விடாமல் இருக்கிற என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் அப்படின்ற அந்த வசனத்துக்கு அப்புறமா தான் இந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்துட்டு ஆரம்பிக்குது. சோ இங்க இந்த முதல் வசனத்துல அவர் வந்துட்டு சரி உங்களுக்கு எதை நான் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் வந்துட்டு முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். பிதாக்கள்னு அங்க சொல்றது வந்துட்டு இந்த இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்து நாட்டில இருந்து அவங்க வந்துட்டு அடிமைத்தனத்துல இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு சமுத்திரத்தை கடந்து அவங்க வந்துட்டு அந்த வண்ணாந்தரத்துக்குள்ள வந்துட்டு நுழைந்து அவங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு போறதுக்கான அந்த மொத்த பீரியடை தான் வந்துட்டு இங்க வந்துட்டு அவரு சொல்றதுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. சோ அப்ப நம்ம இதுல விவரித்து நம்ம பார்க்கும் பொழுது இதுல முக்கியமான இருக்கிறது வந்துட்டு சமுத்திரத்தின் வழியா அவங்க நடந்து வந்தார்கள், மேகத்துக்கு கீழா இருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கான இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22-23. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது.
ஆமென். சோ இந்த வசனத்துல வந்துட்டு நம்ம பாக்குறோம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போகிறார்கள். சோ அந்த சமுத்திரத்தின் வழியா அவங்க நடந்து போகும்போது கூட அவர்கள் வெட்டாந்தரையில தான் நடந்து போகிறார்கள். அவர்கள் வலது புறமும் அவர்கள் இடது புறமும் ஜலம் அவர்களுக்கு மதில் போன்ற எழுந்து நின்றதுன்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் அவங்களுக்கு முன்னாடி நிகழ்த்துறாரு. அந்த அந்த வெட்டாந்தரையில அவர்கள் நடந்து போறதுக்கான ஒரு பெரிய சாக்கியம் அவங்களுக்கு போடுகிறது. அவர்கள் வந்து அதுல நடந்து போறாங்க. இந்த அற்புதத்தை அவங்க வந்துட்டு எல்லாருமே காணுகிற மக்களா இருக்கிறாங்க. 2ஆம் வசனத்துல நம்ம படித்தது போல எல்லோருமே மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. சோ மோசேக்குள்ளாக வந்துட்டு இவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கிறோம். சோ நமக்கு முன்னாடி தெரிந்தது போல யோவான் ஸ்நானகன் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஞானஸ்தானம் மறுபடியும் நம்ம வந்துட்டு பிறக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்கும்பொழுது நமக்கு தெரியுது, ஞானஸ்தானம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே, அதுவும் வந்துட்டு எகிப்திலிருந்து வந்துட்டு இஸ்ரேல் மக்களை வந்துட்டு விடுவித்து கொண்டு வந்த காலத்திலேயே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்றதை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் வந்துட்டு யாரால வழி நடத்தப்படுறாரோ அவருக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். சோ இந்த மறுபடியும் பிறக்கிறது அப்படின்றதோ இல்ல ஞானஸ்தானம்ன்றதோ ஒரு புதிய ஒரு விஷயமா இல்ல. அது புதுசா வந்துட்டு தேவன் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலன்றதை நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு ஆதி காலத்திலிருந்தே தேவன் வந்துட்டு ஞானஸ்தானம்ன்ற ஒரு மறுபடியும் பிறக்குதுன்ற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் வந்துட்டு தேவனை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு நிக்கோதேமுன்ற ஒரு பரிசேயர் வந்து மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விவரம் கேட்கும் போது கூட இயேசுவானவர் சொல்லுவார், இன்னும் நீங்கள் இதை வந்துட்டு வேத பாரகரா இருந்துமே பரிசேயரா இருந்துமே நீங்கள் இதை அறிந்து கொள்ளவில்லையா, இதை நீங்க புரிந்து கொள்ளவில்லையான்னு அவர் கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புதிய விஷயம் இல்லை. மறுபடியும் பிறக்கிறதுன்றது இந்த ஞானஸ்தானத்தை பற்றின விஷயங்கள் தான். அப்ப இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் வந்துட்டு இயேசுக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஏன்னா இயேசுவாக நம்ம வந்து வழிநடத்தப்படுறவங்களா இருக்கிறோம். அன்னைக்கு மோசேக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்றத இந்த வசனத்துல கூட படிக்கிறோம். மேற்கொண்டு இன்னொரு வசனம் படிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஆமென். இப்ப வந்துட்டு இதுக்கான காரணத்தை வந்துட்டு நம்ம யாத்திராகமத்துல தொடர்ந்து படிக்கும்போது நமக்கு தெரிய வருது. கர்த்தர் எகிப்தியரில் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இஸ்ரவேலர்கள் பல ஆண்டுகளா வந்துட்டு ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில வந்துட்டு எகிப்து மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எகிப்து மக்கள் வந்துட்டு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழுறாங்க. இஸ்ரேல் மக்கள் வேறுபட்ட வாழ்க்கையை வாழுறாங்க. அவங்களுக்குள்ள காமனான விஷயங்களும் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள வந்து முறைமைகள், அவங்க உண்ற உணவு எல்லாமே காமனா இருக்கு. எல்லாரும் வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலர் அடிமையா இருக்கிறாங்க, எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவன் வந்துட்டு மகத்தான கிரியைகளை நடத்துறது நிமித்தம் ஜனங்கள் வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுறாங்க. சோ முதல்ல கர்த்தருக்கான பயம் எங்க வருதுன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதல்ல வரதை பார்க்கிறோம். எகிப்தியர்களுக்கு வந்துட்டு இத்தனை வாதைகள் வந்துட்டு 10 வாதைகள் வரும்போதும் கூட வந்துட்டு கர்த்தருக்கு அந்த உண்மையான பயம் வரல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கான பயம் வரதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல கர்த்தரிலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதற்கான காரணம் வந்துட்டு அவர் செய்த மகத்தான கிரியை வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே மகத்தான கிரியைகளை வந்து எகிப்து தேச மக்களும் பார்க்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது வந்துட்டு தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற ஒரு சாக்கியத்தை அவங்களுக்கு அது கொடுக்கல அப்படின்றத நம்ம அது பார்க்கணும். தொடர்ந்து வந்துட்டு நம்ம 3ஆம் 4ஆம் வசனங்களை கொரிந்தியர்ல பார்க்கும்போது எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு தேவனை நம்பி அவங்க வந்துட்டு அந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்திரத்துக்குள்ள இப்ப வந்துட்டு பிரவேசிச்சுட்டாங்க. வனாந்திரத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தேவன் வந்துட்டு அருள வேண்டிய ஒரு விஷயத்துலதான் இருக்கு. அவங்க அவங்களோட சொந்த கையை நம்பி வாழ முடியாத ஒரு நிலைக்கு அவங்க கொண்டு வரப்படுறாங்க. அதான் அந்த வனாந்திரமா இருக்கு. தேவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவருக்கு வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அவங்களுக்கு உடனேவே வந்துட்டு எகிப்து தேசத்துக்கு பக்கத்திலேயே அந்த பாலும் தேனும் ஓடுற ஒரு நிலத்தை வந்துட்டு உருவாக்க முடியுமானா முடியும். ஆனா அந்த வனாந்திரத்துக்குள்ள அவங்களை வழி நடத்தி அந்த வனாந்திரத்தை அவங்க கடந்து சென்றுதான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலத்தை வந்துட்டு அவர் போய் அடையும்படியாக அந்த அவர் சித்தம் புரிந்து வைத்திருக்கிறாரு. அது அவரோட திட்டமா இருக்குது. அதற்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மாத்திரமே வந்துட்டு அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்குள்ள செல்லணும்ன்ற அந்த அவருடைய அந்த தன்மையை நம்ம அதுல பார்க்கிறோம். சோ வந்துட்டு
எல்லாரையும் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை அவரே கொடுக்குறாரு. அந்த ஞான போஜனத்தை கொடுக்குறாரு, ஞான பானத்தை கொடுக்குறாரு. இது ஏன் ஞான போஜனம் ஞான பானம்னு சொல்லி இருக்கிறதுனா, அவங்களுக்கு குடிக்க தண்ணியும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் வந்து தேவன் வந்துட்டு மன்னாவா வந்துட்டு கொடுக்குறாரு. இது ஏன் ஞான போஜனமா இருக்குதுன்னா, தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கைய அவங்களுக்கு முதல் முறையா வந்து தேவன் வந்துட்டு கத்துக் கொடுக்குறாரு. ஓகே, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னா மாத்திரமே அவங்களுக்கு கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாளைக்கு தேவையானதை எடுத்து வைத்தால் கூட அது வந்துட்டு கெட்டு போறதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம பற்றி கொண்டு அவரை வந்துட்டு நம்பி வாழுற வாழ்க்கையை வந்து தேவன் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறத நம்ம இடத்துல பார்க்கிறோம். ஞான போஜனத்தை, அதனாலதான் அது ஞான போஜனமா இருக்கு. அந்த ஞான போஜனம் அங்க வந்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த வனாந்தரத்துல இப்படிப்பட்ட ஒரு மன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்புகளை உருவாக்குறாரு. அந்த ஞான பானம் தண்ணி இல்லாத வனாந்தரத்துல அவங்களை கொண்டு போய் அவர்களுக்கு தண்ணி கொடுக்கிறாருன்றத பார்க்கிறோம். அதே வசனத்துல எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த ஞான கண்மலை வந்துட்டு கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டு பவுல் இந்த இடத்துல அழகா வந்துட்டு கொரிந்தியர்களுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த கண்மலைனா யாருன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கண்மலைனா வந்துட்டு ராக்கு, அந்த ராக்ல வந்துட்டு கற்பாறையில வந்துட்டு எப்பப்பெல்லாம் வந்துட்டு தேவன் சொல்ல அவங்க வந்துட்டு மோசே வந்துட்டு அது கிட்ட பேசுறாரோ இல்ல அடிக்கிறாரோ அப்ப அதுல இருந்து தண்ணி வருது. அந்த தண்ணீரதே அவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த கண்மலையே வந்துட்டு யாருன்னு சொல்லி இந்த இடத்துல ரொம்ப அழகா பவுல் வந்து சொல்றத பார்க்கிறோம். இந்த கண்மலை யாருன்றதை நம்ம வந்துட்டு மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென், ஆமீன். சோ வந்துட்டு இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு முன்பாக வந்துட்டு தேவன் இதை செய்ய சொல்றாரு. அந்த கண்மலையின் மேல வந்துட்டு அவர் அடிக்கும் பொழுது தண்ணீர் வருது. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வர இந்த அற்புதத்தை வந்துட்டு அவங்க கண்கூட பார்க்கிறாங்க. அதை வந்துட்டு தேவனே வந்துட்டு சொல்ல மோசே செய்யறாரு. அதை வந்துட்டு அவங்க கண்முடியா பாக்குறாரு. இதெல்லாமே தேவனுடைய திட்டத்துல ஒரு விஷயமா இருக்குது. அவர்கள் வந்துட்டு சில விஷயங்களை பார்த்து அதை வந்துட்டு அவங்க விசுவசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அது நமக்கு சொல்லப்பட்டு நம்ம விசுவசிக்கிறவங்களா இருக்கிறோம். சோ அப்ப இந்த கண்மலையை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கண்மலை வந்துட்டு யாருன்னு அந்த இஸ்ரவேல் மக்கள் அறிந்து வைத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது கண்மலையை தொடர்ந்து சில வசனங்கள் இருக்கு, நம்ம அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஆமென், ஆமென். அந்த இடத்துல வந்துட்டு உன்னை ஜெனித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். சோ அந்த கண்மலை வந்துட்டு தேவன்றத இந்த வசனம் வந்துட்டு ரொம்ப அழகா நமக்கு காமிக்குது. சோ வந்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கண்மலைன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு பார்த்திருக்கிறாங்களோ இன்னைக்கு நமக்கு அது தெரியப்படுதோ, அந்த கண்மலை வந்துட்டு தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்குது அப்படின்றத இந்த வசனங்கள் எல்லாம் காமிக்குது. மேற்கொண்டு கூட சில வசனங்கள் இதை பத்தி இருக்கு, நம்ம அதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர். ஆமென், ஆமென். அதே 22ஆம் அதிகாரத்துல 32ஆம் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கண்மலையும் யார்? ஆமென், ஆமென். சோ வந்துட்டு கர்த்தர் தான் என் கண்மலை, என் கோட்டையும் என் இரட்சகருமா இருக்கிறார்ன்ற இந்த வசனமும் சரி. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யாருன்னு இந்த வசனங்கள் எல்லாமே கர்த்தர் தான் கண்மலைன்ற இந்த விஷயத்தை வந்துட்டு தெளிவா சொல்லுது. இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல இன்னும் அநேக வசனங்கள் வந்துட்டு கண்மலை தான் தேவன்ற அந்த வசனங்கள் நம்ம இருக்குது. இன்னொரு வசனம் கூட நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கூட நம்ம இதை வாசிக்க கேட்கலாம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். அந்த சங்கீதத்துல கூட சங்கீதக்காரன் சொல்றதை நம்ம கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ கண்மலை தான் வந்துட்டு மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை வசனங்கள்ல கண்மலையை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. கடைசியாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென், ஆமென்.
சோ ஏசாயால சொல்லிட்டாங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கண்மலைன்னு சொன்ன உடனேவே அவங்களுக்கு வந்துட்டு அந்த கண்மலை யாரு அப்படின்றது தெரியும். இன்னைக்கு அதை வந்துட்டு பவுல் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த கொரிந்திய மக்களுக்கு சொல்லும் பொழுது, அந்த கண்மலை அந்த கொரிந்து மக்கள்லயும் வந்துட்டு யூதர்கள் இருந்திருக்கிறாங்க, கொஞ்சம் யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர் இல்லாத மக்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவருடைய 2வது பயணத்துல கொரிந்தியர்களுக்கு போய் அவர் வந்துட்டு இந்த போதனைகளை அவர் ஆல்ரெடி அவங்களுக்கு செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இந்த லெட்டர் வந்துட்டு எழுதுறாரு. இந்த நிருபத்துல அவர் எழுதும் பொழுது கூட அவர் திருப்பி நினைவு கூறுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் போதிச்சிருக்கும் போதும் அதை கண்டிப்பா போதிச்சிருப்பாருன்றதை நம்ம விசுவசிக்கலாம். கர்த்தர் தான் வந்துட்டு கண்மலை, அந்த கண்மலை தான் கிறிஸ்து அப்படின்றதான் இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அந்த 4ஆம் வசனத்துல, எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர் வந்துட்டு அங்க இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட அவர் வந்துட்டு அந்த தேவன் வந்துட்டு அந்த கண்மலையா வந்துட்டு யார வந்துட்டு அவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்களோ, கண்மலையா யார அவங்க வந்துட்டு நேசிச்சாங்களோ அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமா வந்துட்டு இந்த இடத்துல அவர் வலியுறுத்துறாரு. அப்போ கேள்வி என்னன்னா, பவுலும் அன்னைக்கு இருந்த கொரிந்திய மக்களும் தேவனை வந்துட்டு இருவராவோ இல்ல மூவராவோ பார்த்தாங்களா அப்படின்ற விஷயத்த கூட நம்ம இந்த இடத்துல நிதானித்து பார்க்கலாம். அவங்க எல்லாருமே வந்துட்டு தேவனை ஒருவரை தான் பார்த்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்போ இந்த கொரிந்திய சபை அந்த காலத்துல அப்படி இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு? இப்போ நம்ம இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு தேவனால எப்படி வந்துட்டு காப்பாற்றப்பட்டு அவர் வந்துட்டு கூட்டு கொண்டு வரப்படுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாருமே வந்துட்டு ஞானஸ்தானம் பண்ணப்படுறாங்கன்றதையும் பார்க்கிறோம். தேவன் அவருக்கு ஞான போஜனத்தை கொடுத்து ஞான பானத்தை கொடுக்கிறாரு. கூடவே கண்மலையா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவே கூட இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதை வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒரு காலமா இருக்குது. ஸோ வந்துட்டு அடுத்த இதுல வந்துட்டு 2வது காலமா இருக்கிறது வந்துட்டு கொரிந்திய சபை இருந்த காலம். ஸோ வந்துட்டு பவுல் வந்துட்டு இந்த கொரிந்திய சபைக்கு எழுதும் போது அவருடைய பழைய காலத்தை வந்துட்டு பழைய காலத்து இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அந்த நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாரு. 2வது காலமா வந்துட்டு கொரிந்திய மக்களுடைய காலம் இருக்குது. அந்த காலத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்றத நம்மளுடைய சிந்தனைகளை நினைவு கொள்ளலாம். நம்ம இதை இன்னைக்கு படிக்கும்பொழுது நம்மளுடைய காலம் இன்னைக்கு இருக்குது. இது 3வது காலமா இருக்கு. இந்த 3 காலமும் ஒன்றுக்கு ஒன்றுபட்டுதான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு வாசிக்க முடியும். வந்துட்டு தேவன் ஒரே மாதிரி இயங்குறாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த கொரிந்திய மக்கள் அவருடைய வசனங்கள் நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-8 வரை வாசிக்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஆமென். சோ இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த முதல் அதிகாரத்துல வந்துட்டு அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்ன்றத நம்ம பவுல் வந்துட்டு அவருக்கு சாட்சிகளா அவருக்கு இருக்கிறாரு. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீர்கள். அப்பவே வந்துட்டு தேவனுக்காக அவங்க காத்திருக்கிறத பாக்குறோம். அப்போ வந்துட்டு அவர் போய் வந்துட்டு 2வது அவருடைய பயணத்துல வந்துட்டு கொரிந்திய சபைக்கு போய் அங்க இருக்கவங்களுக்கு அவர் போதிக்கும் பொழுதே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள் தான். அவங்க எல்லாருமே வந்துட்டு உபதேசத்திலும் அறிவிலும் வந்துட்டு சம்பூர்ணமும் உள்ளவரா இருக்கிறாங்கன்ற பவுலே வந்துட்டு அதுல வந்துட்டு சொல்றாரு. அது தேவன் அவங்களுக்காக செய்த கிருபையை பத்தி அவர் சொல்றாரு. அதே சமயத்துல அவங்க வந்துட்டு தேவன் வெளிப்படுறதுக்காக அப்பவே வந்துட்டு விசுவாசத்தோடு காத்திருந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் வந்துட்டு தேவன் வந்துட்டு அவர்களை வந்துட்டு அவங்களுடைய உலக வாழ்க்கையிலேருந்து அவரை பிரித்து எடுக்கிறாரு. அவங்களும் வந்துட்டு ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையில உலகம் வந்துட்டு காமிச்சு கொடுத்த ஒரு வாழ்க்கையில அடிமைப்பட்டு இருந்த கட்டம் தான் அது. அதுவும் கொரிந்திய பட்டணம் பண்றது முக்கியமா வந்துட்டு ஒரு பெரிய பாவம் செய்யற ஒரு நகரமா இருந்தது அந்த காலத்துல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல
தேவனை வந்துட்டு வெளிப்படுத்துற விதமா பவுலும் மற்றவர்களும் போய் அங்க போதிக்கும் பொழுது அவரை இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு தேவனா ஏற்றுக்கொண்டு வந்த ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் தான் இங்க இருக்கிற கொரிந்து பக்க மக்கள். சோ இவங்க வந்துட்டு தேவனுடைய ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் வந்துட்டு அன்னைக்கு அருந்துகிறவளா இருக்கிறாங்க. அவங்க ஞானஸ்தானமும் பண்ணப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராகன்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவர்களை குறித்து வந்துட்டு பவுல் வந்துட்டு தேவனை வந்துட்டு ஸ்தோத்திரிக்கிறாரு, வந்துட்டு அவருக்காக வந்துட்டு மன்றாடுறாரு. சோ அப்ப வந்துட்டு முடிவு பரியந்தம் வரை அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அவங்களுடைய நிலை வந்துட்டு ஆரம்ப காலத்துல ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். தேவன் வந்துட்டு அவர் தன்னைத்தானே வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அதை வந்துட்டு அது நடந்திருக்கு. சோ நம்ம மேற்கொண்டு இந்த கொரிந்திய சபையை வந்துட்டு பத்தி நம்ம அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள்ல நம்ம படிச்சு பார்த்தோம்னா 18வது அதிகாரம் வந்துட்டு நீங்க 1 to 11 வசனங்கள் போல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் எப்படி அங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு பிரசங்கித்தாருன்றோம், கடவுள் எப்படி வந்துட்டு பல பேரை வந்துட்டு அங்கிருந்து அழைத்திருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே போல அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள்ன்றதையும் நம்ம வந்து வாசிக்கலாம். தொடர்ந்து வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து உலக பிரகாரமான அறிவு இல்லாம தேவனுக்குரிய ஆவிக்குரிய அந்த வசனங்கள் வந்துட்டு ஞானமும் கொடுக்கப்படுது அப்படின்றத 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது இருக்கும். தேவன் அவங்க கூடவே வந்துட்டு ஆவியானவரா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கண்மலையா இருந்த அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டு அவர்களுக்குள்ள வாழுற ஆவியானவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்துட்டு யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள்ல வாசிக்கலாம். அதே போல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிச்சோம். சோ வந்துட்டு அவங்களுக்கு கடைசியா வந்துட்டு ஒரு வார்னிங்கும் அவர் கொடுக்குறாரு பவுல். அவங்க வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்க பின்வாங்கி போகாம இருக்கிறதுக்கான வார்னிங்கா தான் வந்துட்டு நம்ம இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வந்துட்டு இப்ப வாசிச்சுட்டு இருக்கோம். சோ வந்துட்டு இதுக்கான பேரலல் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு அவங்களோட அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. கொரிந்திய மக்கள் அவங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு வரதை பார்க்கிறோம். தேவன் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு தகுதி இல்லாத மக்களை அவங்கெல்லாம் வந்துட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க, அவங்களுடைய சொந்த செயல்களால யாருமே வந்துட்டு அந்த தகுதியை பெறல. ஆனா தேவன் அவரே வந்துட்டு அவருடைய கிருபையினால அவங்களெல்லாம் கூட்டிட்டு வராருன்ற விஷயங்களை பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம இன்றைய காலகட்டத்துல நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது கூட இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு ஸ்லாக்கியத்தை நம்ம நினைத்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அன்னைக்கு இஸ்ரேல் காலத்துல வந்துட்டு வேதாகம் புஸ்தகம் வந்துட்டு அப்போ இல்ல. அவங்க வந்துட்டு எகிப்து தேசம் கொண்டு வரும்போது அவங்க மோசையை சொல்றத கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொரிந்திய பட்டண காலத்துல கூட பழைய ஏற்பாடு இருந்தது, புதிய ஏற்பாடு வந்துட்டு ஒரு புஸ்தகமா இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு. பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு. எந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல எந்த மாதிரி லாங்குவேஜ்ல நமக்கு வேணுமோ தேவன் அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நமக்கும் வந்துட்டு இந்த தகுதி இல்லாம நம்ம இருக்கும்போது கூட நம்மள வந்துட்டு சரியான ஒரு சபையில வந்துட்டு நம்மளை சேர்த்தவரா இருக்கிறாரு. அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தின தேவனா இருக்கிறார் நமக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுறத நம்ம வந்துட்டு கேட்கிறோம். சத்தியம் வந்துட்டு நமக்குள்ள இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்குது. பல ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட்டு இருக்குது. நம்ம இதுக்கெல்லாம் தகுதியானவங்க இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே நம்மளுடைய பாவ வாழ்க்கையில புரண்டு கொண்டு இருக்கும்போது கூட நம்மளை வந்துட்டு பிரித்து எடுத்து கொண்டு வராருன்றத பாக்குறோம். சோ வந்துட்டு இந்த 3 இடத்துலயும் பழைய வாழ்க்கையில அடிமைப்பட்டிருந்த எகிப்து மக்களும் சரி, கொரிந்திய மக்களும் சரி, நம்மளுடைய பழைய வாழ்க்கையில தேவனை அறியாத இருந்த காலத்துல செய்த விஷயங்கள் இருந்து நம்மளை வந்துட்டு பிரித்து கொண்டு வர அந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரே மாதிரியான தன்மை உடையதா இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாக்குறோம். மேற்கொண்டு இந்த வசனங்களுக்கு வந்துட்டு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு எப்படி மேகத்துக்குள்ள கீழா இருந்த எல்லாருமே வந்துட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. வந்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மதில் போல அந்த சமுத்திரம் பிறந்து இருந்தது வந்துட்டு பிரிந்து வழி விடுறதுன்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் நமக்கு வாழ்க்கையில பல கோட்பாடுகள் நிறைந்த போதனைகள் இருக்கு இந்த உலகத்துல. எதுல போறது எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்ம சாய்ந்தோம்னா நமக்கு எதையும் தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமையில தான் நம்ம இருப்போம். ஆனா தேவன் அப்படி இருந்தும், இவ்வளவு வேத பொருட்டுகள் இருந்தும், இவ்வளவு வேறுபட்ட கோட்பாடுகள் இருந்தும், இவற்றுக்கு மத்தியில
நம்மளை வெட்டாந்தரையில் நடக்க வைக்கிறத போல சரியான சத்தியத்துக்குள்ள நடத்தி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதே போல எப்படி அவர்கள் எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். அதுவும் வந்துட்டு அதற்கு அதே தேவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர்களுக்கு செய்தாரோ அதே நமக்கும் செய்திருக்கிறார்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். நாம இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்துவே அந்த கண்மலை, அவருடைய சத்திய வசனங்களே நமக்கு தேவையான ஞான போஜனமா இருக்குது அப்படின்றத ஞான போஜனமா நமக்கு கொடுத்திருக்காருன்றதை நம்ம பார்க்கிறோம். தினமும் வந்துட்டு அவருடைய வசன வார்த்தைகளை நம்ம வந்துட்டு ஞான போஜனமா நம்ம அருந்தி கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்கிறோம். சோ வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு 3 காலகட்டங்களிலுமே வந்துட்டு தேவன் வந்துட்டு ஒரு பிரித்து எடுத்துக்கொண்டு வராரு. பெரிய அற்புதங்களை அப்புறம் தான் வந்துட்டு இந்த பிரித்து எடுக்கப்படுதல் நடக்குது. முதல்ல வந்துட்டு அந்த அற்புதங்களை முதல்ல நிகழ்த்திடுறாரு. தகுதி இல்லாதவங்கள அழைக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் என்ன அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வனாந்தர வாழ்க்கை இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அந்த வனாந்தர வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா பழைய வாழ்க்கையில நம்ம விருப்பப்படி நம்மளுடைய சித்தப்படியோ நம்மளுடைய பழக்க வழக்கத்தின்படியோ இல்ல நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் சொல்லப்படுற இது பிரகாரம் நம்ம நடந்துகிட்டு இருந்தோம், நமக்கு சொல்லப்பட்டது பிரகாரம் நடந்துகிட்டு வந்தோம் வாழ்க்கையில. அதை நம்ம வந்துட்டு இன்பமா நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த உலகத்துல நம்ம வாழணும், ஆனா அந்த உலகத்துக்கு உரியவர்களா இல்லாம நம்ம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதுதான் வந்துட்டு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. இந்த வனாந்தர வாழ்க்கையில அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எப்படி தினமும் தேவனை நம்பி ஒரு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரோ, இன்றைக்கு நம்மளுமே கூட தேவனை வந்துட்டு எப்பொழுதுமே தினமும் நம்பி வாழற வாழ்க்கையை தான் நம்ம வந்துட்டு வாழணும்னு சொல்லி தேவனை வந்து விருப்பப்படுறவரா இருக்கிறார். அப்ப தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-10 வரை. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஆமென். சோ வந்துட்டு இந்த அதிகமான பேர்கள் எடுத்து தேவன் வந்துட்டு பிரியமா இருக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வனாந்தரத்துல வந்துட்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை விதம் அவர் அதிக பேர் இடத்துல பிரியமா இருக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். தொடர்ந்து 6ஆம் வசனத்துல கூட அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. நமக்கு வந்துட்டு இது ஒரு முன் உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த இஸ்ரேல் மக்களுடைய இந்த பயணத்துல அவங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இது திருஷ்டாந்தங்களா இருக்குது. இது நமக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கு. அவங்க எந்த மாதிரி ஒரு இச்சையோட இருந்தாங்க, பொல்லாங்கானவைகளை அவர்கள் இச்சித்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். வந்துட்டு அப்போ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பொல்லாங்கானவைகளை விரும்புகிற முடியுமா? சாத்தியம். நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு நம்மளை வந்துட்டு ஈழ்ப்புண்டு நம்ம திருப்பியும் வந்துட்டு பழைய வாழ்க்கைக்கு தள்ளுண்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கான்னா இருக்கு அப்படின்றதான் வந்துட்டு இது வெளிப்படுத்துது. அதற்கான பலன் என்ன மாதிரி இருக்குதுன்றதையும் நம்ம இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில வாசிக்கும் போது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்துட்டு முக்கியமான வசனம் இந்த யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆமென். ஆமென். சோ வந்துட்டு எகிப்து தேசத்தின் வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அவர் அழித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வந்துட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களான்னு சொல்லி நம்ம யாராவது கேட்கும் போது நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு முடியும். ஆனா நம்மளுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, நம்மளோட இச்சை எப்படிப்பட்டதா இருக்குதுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்னா தேவன் வந்துட்டு அவர்களை வர பண்றாரு, அவர்களை ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம தேவனுடைய கிருபையால நம்ம ரட்சிக்கப்படுவதுன்றது உண்மைதான். நம்மளுடைய செயல்களால அல்ல, அவருடைய கிருபையினால் மாத்திரமே நம்ம வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது உண்மை. நம்மளால எந்த செயலை செய்தோம் நம்மளால வந்துட்டு நமக்கான ரட்சிப்பை நம்மளே தேடிக்கொள்ள முடியாதுன்றது எல்லாமே உண்மை. இது எல்லாமே வந்துட்டு ரோமர் அதிகாரத்துல வந்துட்டு பவுல் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ
நம்மளுடைய செயல்களால நம்ம ரட்சிக்கப்படுவது கிடையாது, தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. அது இலவசமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஈவு அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மளை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, எப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த மீதி இருக்கிற 5 வசனங்கள்ல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். என்னென்ன தவறுகள் அவங்க செய்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்துட்டு ஒரு கூட்டத்தார் வந்துட்டு இன்னைக்கும் நம்ம என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா எப்போதுமே ரட்சிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க, அந்த ரட்சிப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு போதகம் செய்யறத நம்ம கேட்க முடியும். ஆங்கிலத்துல வந்துட்டு ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சரியானதா இருக்குமா? ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நம்ம வந்துட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க செய்த அந்த இச்சைகளை வந்து கையாண்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அதே தேவன் இன்னைக்கு வந்துட்டு வேறுபட்டு நடப்பாரா? ஒரு தடவை ரசித்துட்டு அப்ப மீண்டும் மீண்டுமா அந்த அவர் செஞ்சா கூட நம்மள வந்து தொடர்ந்து ரட்சிப்பிலே வைத்திருப்பாரா அப்படின்றத நம்ம நிதானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7-10 வரை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். ஆமென். சோ இந்த வசனங்கள்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4-5 விஷயங்களுமே வந்துட்டு தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களா இருக்கு. இதற்கான விளக்கங்கள்லாம் யாத்திராகமத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு டீட்டெயிலா தெரிய வரும். இதை வந்துட்டு ரொம்ப ரத்தின சுருக்கமா வந்துட்டு பவுல் வந்துட்டு இந்த இதுல லெட்டர்ல எழுதுறத நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்துட்டு அவர்கள் விக்கிரகாராதனை பண்ண ஒரு பெரிய ஒரு பாவமா இருக்கு. அப்ப வந்துட்டு மோசே வந்துட்டு 40 நாட்கள் வந்துட்டு மலைக்கு மேல ஏறி இருந்து அவர் தேவனுடைய வார்த்தைக்காக அங்க காத்திருந்த காலத்துல கீழே இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு காத்திருக்க பொறுமை இல்லாதவர்களா இருந்து அவர்கள் உடனே வந்துட்டு ஆரோன் கிட்ட போய் அவங்க இந்த ஒரு தங்கத்துல அவங்க ஒரு சிலையை செய்ததை நம்ம வாசிக்கிறோம். யாத்திராமம் படிக்கும் போது நமக்கு அது தெரியும். அங்க வந்துட்டு அந்த ஜனங்கள் வந்துட்டு நடத்தி கொண்டு வந்த தேவன் இவர்தான் சொல்லி அந்த தங்கத்தால செய்த அந்த கன்றுக்குட்டியை வந்துட்டு அவங்க வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு பலியிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க பண்ணது வந்துட்டு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள்னு சொல்லிட்டு நம்ம வசனம் இருக்கும். சோ வந்துட்டு தேவனுக்காக காத்திருக்க முடியாத இந்த இஸ்ரேல் மக்கள் பொறுமை இல்லாம அவங்களுக்கு தேவையான ஒரு கடவுளை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு தேவையான பலிகளை செய்துட்டு அவங்க அடுத்த வேலையை செய்யறதுக்கான அவங்களோட இச்சையை தீர்த்து கொள்றதுக்கான விஷயங்கள்ல தான் அவங்க ஈடுபடுறாங்க. அதற்காக தான் அவங்க வந்துட்டு காத்திருக்க முடியாம போறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கிறோம். அவங்களுடைய விஷயங்கள் தாமதம் ஆகிறதும் அவங்களுடைய நினைப்புகளை வந்துட்டு அவங்களால செய்ய முடியாததுக்கான காரணத்தினாலதான் வந்துட்டு காத்திருக்க முடியாம ஒரு கன்றுக்குட்டியை உடனே செஞ்சு அதுக்கு தேவையான பலிகளை அவங்க இட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய விருப்பம் எது இருக்கோ அதை செய்யறதுக்காக அவங்க எழுந்து போறாங்க. அப்போ வந்துட்டு இந்த விக்கிரக ஆராதனை வந்துட்டு தேவனா பார்க்க விரும்பாம அவர்களுக்கு ஏற்ற ஒரு விஷயமா பார்த்து முடிச்சுட்டு அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்யறதுக்காக கிளம்புறாங்க விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள்ன்ற அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இது வந்துட்டு சித்தீமில் அவங்க இருக்கும்போது மோவாபின் குமாரத்திகளோட அவர்கள் வேசித்தனம் பண்றாங்க. அவங்க வந்துட்டு மற்ற இனத்தால வந்துட்டு கவர்ந்து இழுக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அவங்களால இழுக்கப்பட்டு அவங்களுக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய அவங்க கத்துக்கொள்ளும் போது அதுல ஒரு விஷயமா என்ன ஆயிடுதுன்னா அவர்களோட தேவர்களை அவங்க பணிந்து கொள்ற அந்த ஒரு பெரிய ஒரு பாவத்தை அவங்க செய்யறதுக்கு நேர்றதை பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவன் அவருக்கு காமிச்சு கொடுக்கிறாரு எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாருன்னு. அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. அதுல வந்துட்டு முதல் 3 கட்டளைகளே வந்துட்டு தேவனை பத்தின கட்டளைகளா இருக்குது. இதெல்லாம் அறிந்து இருந்துமே வந்துட்டு அவங்க சேர்கிற அந்த சேர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கு. அப்போ நாமுமே இன்னைக்கு கூட நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கும் பொழுது கூட நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேர்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, நம்மளை வந்துட்டு வீழத்தக்க உள்ள ஒரு சேர்மானத்து கூட நம்ம சேர்றோமா, இல்ல நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துகிற ஒரு சேர்க்கையில நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதே போல 9ஆம் வசனத்துல அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து
பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சோ தேவனை தொடர்ந்து பரீட்சை பார்க்கிற பிள்ளைகளா இருக்கிறது தேவனுக்கு சுத்தமான ஒரு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கு. அப்போ தேவனை பரீட்சை பார்க்கிற விஷயங்கள் மெயினா நீங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இச்சைகள் தான் தேவனை பரீட்சை பார்க்கிறதா இருக்கு. தேவனுடைய பொறுமையுமே நீடிய பொறுமையை உள்ள தேவனையுமே வந்துட்டு கோபம் கொள்ளும் விதமா நம்மளோட இச்சைகள் அதிகமா இருக்குன்றது பார்க்கும். சங்கீதத்துல கூட சில வசனங்கள் வந்துட்டு இதை பற்றின இருக்கு. தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள்னு சங்கீதம் 78:18 நம்மளால வாசிக்க முடியும். அதே போல வனாந்தரத்துல இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள்னு சொல்லி சங்கீதம் 106:14 வசனங்களை கூட நம்ம வாசிக்க முடியும். சோ இப்படி இச்சை வந்துட்டு அதிகமா அவங்களுடைய வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து தேவனை பரீட்சை பார்க்கும் விதமா அவங்க நடந்தாங்க. அதே மாதிரி அந்த கடைசி வசனங்கள்ல கூட 10வது வசனத்துல கூட அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால அழிக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி இவ்வளவு பாவங்களை வந்துட்டு அவங்க செய்யறத பார்க்கிறோம். இத வந்துட்டு அப்படியே நம்ம கொரிந்து பட்டணத்துக்கு இருந்த அந்த சபை வந்துட்டு அந்த 1ஆம் செஞ்சுரியில வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. ஆமென். ஆமென். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2 படிக்கலாம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். வந்துட்டு இதே கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் இதே லெட்டர்ல அவர் எழுதும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அவரு அட்ரஸ் பண்றதை நம்ம பாக்குறோம். சோ வந்துட்டு அதே கொரிந்து பட்டணத்துல அதே போன்ற விஷயங்கள் இருக்கு. அங்கேயே வந்துட்டு விக்கிரக ஆராதனை இருக்கு. அதை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்துட்டு அது அவர் வந்துட்டு தேவையான புத்தியை வந்துட்டு சொல்றாரு. அதே போல விபச்சாரம் உண்டென்றும் பிரசித்தமா இருக்குதுன்னு சொல்லப்படுறதையும் நம்ம வந்துட்டு பாக்குறோம். சோ கொரிந்து மக்களுமே கூட ஞானஸ்தானம் பெற்ற மக்களே கூட அதே தவிர திருப்பி நம்ம செய்யறத பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை அவங்களுக்குள்ள இருக்கு, விபச்சாரம் அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருந்திருந்த கூட நம்ம வந்துட்டு 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அதுல உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நான் இப்படி சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாராலே உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு பவுல் சொல்றாரு. சோ அவங்களுக்குள்ள வந்துட்டு சண்டைகள் சச்சரவுகள் இருந்தது. யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்ற அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னு பாக்குறோம். இவங்களுமே வந்துட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கரண்டா நம்மளுடைய காலகட்டத்துல கூட ஒரே வசனம் நம்ம வந்துட்டு எப்படிப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இந்த கடைசி காலத்துல வந்துட்டு ஆட்கள் இருப்பாங்கன்றத ஒரு தீர்க்க தரிசனமா வந்துட்டு சொன்ன ஒரு வசனம் இருக்கு. நம்ம அதை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் ஆயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்கள் ஆயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். ஆமென். சோ இது வந்துட்டு ஒரு நல்ல சம்மரி. இது வந்துட்டு கடைசி நாட்களில் காலங்கள்ல எப்படிப்பட்டவர்களா மனுஷர்கள் இருப்பாங்கன்றத வந்துட்டு முன்கூட்டியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம படிக்கும் போது நமக்கு தெளிவாகவே தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உள்ள நம்ம மனிதர்கிட்ட இருக்கு. இத வந்துட்டு
ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்துட்டு பாவத்தை அறிக்கையிடாதவர்களா பொய்யர்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்துட்டு வாசிக்கலாம் வசனங்கள்ல. சோ அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு விலகினவர பிள்ளைகளா இருக்கும்போது மாத்திரமே நம்ம வந்துட்டு தொடர்ந்து தேவனுடைய பிரியமான பிள்ளைகளா இருக்க முடியும். இப்படிப்பட்டவர்களை விட்டும் விலகுன்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். சோ இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்லயுமே நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சேம் விஷயங்கள் திருப்பி திருப்பி நடக்கிறத பார்க்கிறோம். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் காலத்துல தேவன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதே மாதிரியான வாழ்க்கையை தான் இன்னைக்குமே வந்துட்டு அவரோட அந்த 1000 வருட அரசாட்சியில அப்படிப்பட்ட அதோட ஒரு மேன்மையான வாழ்க்கையை கூட கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறத பார்க்கிறோம். அவருடைய தன்மை மாறாதவரா இருக்கிறாரு. நம்ம இந்த 3 காலகட்டங்களிலுமே வந்துட்டு மீண்டும் மீண்டுமா வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அவர் அழைக்கிறாரு, அவர் ஞானஸ்தானம் படுத்தப்பட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொண்டு வராருன்றதை பார்க்கிறோம். சோ இன்னைக்கு இந்த 2 காலகட்டங்கள் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு 3வது காலகட்டங்கள்ல இருக்கிறோம். இந்த 2 காலகட்டங்கள்ல நடந்ததை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல இஸ்ரவேல் மக்கள் யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். சோ 6 லட்சம் பேர் வந்துட்டு அந்த எகிப்திலிருந்து அடிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி வந்த புருஷர்களா மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் வந்துட்டு, அதுவும் வந்துட்டு அந்த 20 வயசுக்கு மேல இருக்கிற அந்த ஆண்கள் மட்டும்தான் கணக்கிடப்படுறாங்க. அவங்க மட்டுமே 6 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். பல கணக்கெடுப்புகள் வந்துட்டு அவர்களுடைய மனைவிகள் அப்புறம் அவங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்துட்டு கணக்கிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 20 லட்சம் பேர் வந்துட்டு அவங்களோட கூட போயிருப்பாங்க அந்த வனாந்தரத்துக்குள்ள வந்துட்டு தேவனால வந்துட்டு ரசிக்கப்பட்டு போறாங்கன்றத கணக்கிட்டு சொல்றாங்க. சோ இதுல வந்துட்டு நமக்கு வேதாகமம் வந்துட்டு 6 லட்சம் தான் வந்துட்டு அங்க இருக்கிற அடல்ட்டா இருக்கிற அங்க ஆண்களை மட்டும் வந்துட்டு கணக்கிட்டு சொல்லப்படுறாங்க. சோ இவங்களை மட்டுமே கணக்கெடுத்து பார்த்தோம்னா கூட எத்தனை பேர் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு தேவனுடைய அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்குள்ள சென்று அடைகிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். என்னாகமத்துல இருக்கிற வசனங்கள் நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எது வரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். எப்புனேவின் குமாரனும் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை அப்படின்னு தேவன் சொல்றாரு. அது அப்படியே நடக்குது. அப்ப இந்த 6 லட்சம் ஆண்கள்ல அந்த சந்ததியே வந்துட்டு போகிறது இல்ல. வெறும் காலேபும் யோசுவாவும் என்ற 2 பேர் மட்டும்தான் வந்துட்டு வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்குள்ள போறாங்க. அவருடைய பிள்ளைகள் பெரியவர்களா ஆகி அவர்களுடைய இடத்துல வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த வயதை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மீதி இருக்கிற அந்த இஸ்ரேல் பிள்ளைங்க மக்கள் வந்துட்டு புத்திரர்கள் போறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் வந்துட்டு அன்னைக்கு இருந்த ரிசல்ட் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த 6 லட்சம் பேர்ல 2 பேர் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்குள்ள போறாங்க. அப்ப அந்த கொரிந்து கிறிஸ்தவ மக்களை பத்தி அவங்கள பத்தி நமக்கு வந்து ஹிஸ்டரியில நம்ம படிச்சு பார்த்தோம்னா கூட முதல் செஞ்சுரியில வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொரிந்து மக்களுடைய அந்த சபையானது 2வது செஞ்சுரியிலேயே பல துன்புறுத்தல்களுக்கும் உபத்திரவத்துக்கும் ஆளாகிறத பார்க்கிறோம். ரோம அரசாட்சிக்கு கீழே அவர்கள் வந்துட்டு ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க. அவர்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த தொடர்ந்து பவுலுக்கு அப்புறமா கிளெமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோம்ல இருந்து செய்யற ஒரு ப்ராஃபட் வந்துட்டு அவர்களுக்கு தொடர்ந்து புத்தி சொல்றத பாக்குறோம். அவர் தொடர்ந்து வந்துட்டு அவர் சொல்லும் போது கூட அவரோட புத்தகத்துல அவர் எழுதும் போது கூட அவர்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகளை அவர் வந்துட்டு பேசுறத வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஹிஸ்டரியில இருந்து படிக்க முடியுது. அப்ப தொடர்ந்து அந்த கொரிந்திய சபையில வந்துட்டு சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கான அடுத்த காலகட்டத்துல கூட நடக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சபை தேவன் உண்மையாகவே ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச அந்த சபை வந்துட்டு இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு சபை இன்னைக்கு இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம். பல வந்துட்டு எர்த்குவேக்ஸ் அந்த இடத்துல வந்து நிலநடுக்கத்தால வந்துட்டு அந்த சிட்டியே வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு தூசியும் டஸ்டும் இருக்கிற மாதிரியான ஒரு இடமா மாறி இருக்கு. அதே போல அதுக்கப்புறம் வந்த பைசாண்டின் எம்பையர் அந்த மாதிரியான அரபு தேசத்து ராஜ்யங்கள் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒடுக்கி அந்த மாதிரி ஒரு சபையா இல்லாம பண்ணப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு கிறிஸ்தவ பட்டணமா இருக்கு கிரீஸ்ல. அங்க இருக்கிற ஒரே கிறிஸ்தவ கோயில் வந்துட்டு கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சர்ச்ன்னு சொல்லிட்டு
ஒரு சர்ச்சு தான் இருக்கு. அந்த சர்ச்சு வந்துட்டு நம்மளுடைய ரோமன் கேத்தலிக் சர்ச்சில இருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டது இல்ல. அவங்களும் வந்து சிலை வழிபாடும் சுருவ வழிபாடும் செய்யற அதே மாதிரி ஒரு ஒரு ரோமன் கேத்தலிக் சபையை போலதான் வந்துட்டு அவங்க இயங்கி வராங்க. அவங்கள தனித்து காமிச்சாலும் அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வழிபாட்டு முறைகள்லாம் வந்துட்டு வைத்திருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு விருப்பமான அந்த சபை வந்துட்டு இல்ல, அன்னைக்கு இருந்தவங்க வந்துட்டு தேவனுக்கு ரத்த சாட்சியா மரித்தவங்க இருப்பாங்க, அதோடு அது முடிந்து விட்டதுன்றதையும் பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளோட நிலைமையை வந்து நம்ம வைத்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த எண்ட் ரிசல்ட் வரல. ஆனா நம்ம வந்துட்டு இதுக்கான காலகட்டங்களை வந்துட்டு நமக்கு இதுக்கு முன்னாடிய காலகட்டங்கள்ல நடந்ததை நமக்கு தேவன் வந்து திருஷ்டாந்தங்களா கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம வந்துட்டு எப்படிப்பட்ட விசுவாசத்துல வாழறவங்களா இருக்கணும், எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நாம இந்த விஷயங்கள் மூலியமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வந்து தேவன் வந்துட்டு இந்த 7 சபைகளை குறித்து அவர் சொல்றாரு. இந்த 7 சபைகளுமே வந்துட்டு எதிர்காலத்துல வரக்கூடிய சபையை பிரதிபலிக்கிற விதமா தான் இந்த 7 சபை இருக்குதுன்றத பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சபைகள் தான் கடைசியா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவாலேயே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிற சபைகளா இருக்குது. அந்த சபைகள்ல இன்னைக்கு நாம வாழுற காலகட்டத்துல இருக்கிற சபைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். எப்படிப்பட்ட சபையா நம்மளுடைய சபை இருக்குது, எப்படிப்பட்ட மக்களை நம்ம இருக்கிறோம் அப்படின்றது இந்த 7 சபையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது எப்படிப்பட்ட சபைக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்துட்டு தேவன் கொடுக்கிறாரு, கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு இந்த 7 சபைக்கு இந்த எண்ட்லயும் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அவர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். முக்கியமா வந்துட்டு இந்த எபேசு சபையில வந்துட்டு ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்படின்னு இந்த எபேசு சபைக்கு தேவன் சொல்றதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்துட்டு ஆதியில வந்துட்டு ஆரம்பத்துல காலத்துல வந்துட்டு நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது கூட நம்ம வந்துட்டு ஒரு உற்சாகத்தின் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு மனநிலையில நம்ம வரலாம், தொடர்ந்து தேவனோட விசுவாசத்துல இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அந்த வனாந்தர வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது கூட நம்ம பழைய வாழ்க்கையில இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தடையா இல்லாதபடிக்கு நம்மளே நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம புரிந்தவர்களா இருக்கணும். கடைசியாக இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-13 வரை வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். சோ இதுல வந்துட்டு முக்கியமான அந்த 12ஆம் வசனத்தை பத்தி பார்த்தோம்னா, இப்படி இருக்க தன்னைத்தானே நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே திருஷ்டாந்தங்களா இருக்குது. இது முடிவு கால எச்சரிப்பா இருக்குதுன்றத நமக்கு வந்துட்டு அன்றே வந்துட்டு பவுல் வந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதின வசனத்திலே எழுதியிருக்கிறான்றத பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கும் வந்துட்டு அது திருஷ்டாந்தங்களாக தான் இருக்குது. எப்படிப்பட்ட செய்கைகளை தேவன் விரும்பலன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி நம்ம வந்துட்டு நம்ம இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு இல்ல, நாம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாம வந்துட்டு இனிமே சேஃப் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நாம எச்சரிக்கையா இருக்க வேணும்னு சொல்லி நம்ம தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. நம்ம இந்த வனாந்தர வாழ்க்கையை நம்ம கடந்து முடியும் பொழுதும் தான் நமக்கு வாக்களிக்கப்பட்டமா இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கை, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான அந்த சாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது வந்துட்டு தேவன் வந்துட்டு எத்தனை பேருன்னு சொல்லிலாம் அவர் பார்க்க போறது இல்ல. அவருக்கு எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே அவரோட ராஜ்யத்துக்குள்ள நுழையணும் அப்படின்றதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. அவருடைய தன்மை நம்ம அறிந்த பிள்ளைகளா இருக்கும்போது அது நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ யாரு வந்துட்டு அதுக்குள்ள நுழைய முடியாம போகுதுன்னா, தன்னைத்தானே நிதானித்து பார்க்காதவர்களும் தன்னைத்தானே சோதித்து பார்க்காதவர்களும் தான், இந்த மாதிரி சோதனையில விழுந்து போறவங்களும் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போறது. இது வந்துட்டு நம்மளுடைய சுய இச்சையினால, நம்மளுடைய சுய பிரச்சனைனால வந்து வர பிரச்சனைகளா இருக்குன்றத நம்ம அறிந்து கொள்ற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கடைசியாக ஒரு வசனம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு நம்ம வாசிக்கலாம். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு.
ஆமென். ஆமென். நாம விசுவாசத்துல இன்னைக்கு நம்ம நிற்கிற பிள்ளைகளா இருக்கிறோன்றது நமக்கு திட்டமும் தெளிவா தெரியுதுன்னா, நம்ம மேட்டிமை சிந்தை இல்லாமல் தேவனுக்கு பயப்படுற அந்த பயத்துல நம்ம இருக்கணும். தேவனுக்கு ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யும் போதும் நம்ம நினைவுகள்ல வரும்பொழுதும் அது தேவனுக்கு விருப்பமானதா இருக்குமா இல்லையான்னு நம்ம தொடர்ந்து சோதித்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பந்தய பொருள் மிகப்பெரிய பந்தய பொருள். அதுக்காக நம்மளுடைய ஆசைகளை வந்துட்டு நம்ம ஒடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தியானித்து நம்ம இந்த கூடுகையை முடிக்கலாம். நம்ம இன்னைக்கு பிரேயர் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, எங்கள் அருமை ரட்சகரே, ஆவியானவரே, நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலே கூட வந்துட்டு நீங்கள் இந்த சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வசனங்களை இன்றைக்கு ஆராய்ந்து எங்களுக்கு இந்த படிப்பினையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் விருப்பப்பட்டியே நாங்கள் மன தாழ்மையுடனும் பொறுமையுடனும் இருக்க எங்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்கப்பா. விக்கிரகங்களுக்கு விலகி நாங்கள் இருக்கவும், ஆவியில நடக்கவும், நடத்தப்படவும், எங்களை தாங்களே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கடவுளுக்கு நாங்கள் உண்மையாக உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒருவரை நாங்கள் பரிசுத்தத்துல ஒருவரை ஊக்குவிக்கவும், நீர் அழைத்திருக்கிற பரிசுத்தத்திற்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமா காண்பிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஒவ்வொருவரும் எங்க ரட்சிப்பை எங்களுக்கு இருக்குதுன்றதை நாங்க விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை எந்த காரியத்துக்காகவும் இந்த உலகத்து காரியத்துக்காகவும் நாங்கள் அவமாக்குற பிள்ளைகளா இல்லாமல் எங்க சுய புத்தியின் மேல் நாங்கள் எந்த விஷயத்திலுமே சாராமல் அப்பா உமது மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பந்தய பொருள் எப்படிப்பட்ட பந்தய பொருள்ன்றதை நாங்கள் புரிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த பரிசை பெறும்படி நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்க உதவி செய்யுங்கள். இந்த வனாந்தர பயணம் இன்னும் எங்களுக்கு முடியவில்லை. இந்த வனாந்தர பயணத்தை நாங்கள் ஒவ்வொரு தவறும் இழைக்காமல் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் நீங்கள் வரும்பொழுது இருக்கும்படியாக ஆன ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க செய்வதற்காக நன்றி. இங்க கூடியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தர் கூடவும் இருங்க. நீங்க எங்களை வழி நடத்துங்க. உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.